ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 60ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் அதிலே முதலாவது வசனத்தின் முதல் பகுதி, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதி, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்ப இந்த வருடத்திலே நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ந்து களி கூறத்தக்க ஏராளமான அனுபவம் நமக்கு உண்டாகணும்னா நம்ம பிரகாசிக்கணும். அல்லேலூயா. பிரகாசித்தல் என்பது பயன்படுதல், ஆசீர்வதிக்கப்படுதல், உபயோகமாயிருத்தல், உயர்த்தப்படுதல். ஆமென். இப்படி அர்த்தம் கொள்ளும் விதங்களில் நீங்கள் அதை என்ன செய்யலாம், யோசிக்கலாம். நீங்க இருள்ல இருந்தீங்க, இப்போ ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆனா வெளிச்சத்துல வந்திருக்கிற நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடி இருளின் ஆதிக்கத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. மறுபடி இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், மரித்த நிலையில் என்ன செஞ்சோம், இருந்தோம். இப்ப கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப பிரகாசித்தல் என்பது உயிர்ப்பிக்கப்படுதல். அப்ப மறுபடி மரித்த நிலைக்கு போயிடக்கூடாது. மறுபடி அக்கிரம செய்கைகளுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உபயோகமற்ற நம்மை உபயோகம் உள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன். பயன்படாத நம்மை பயன் உள்ளவர்களாகவும் பயன்படுத்தப்படுகிறவர்களாகவும் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். தாழ்வில் இருப்பவர்கள் மீது இந்த மகிமை, இந்த வெளிச்சம் வரும்போது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? உயர்த்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இப்படிலாம் நீங்க ஆண்டவருடைய கிரியைகளை அனுபவிக்கும் போது உங்களுடைய என்னுடைய வாழ்வில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பிரகாசிக்க செய்வது தேவனுடைய வேலை. ஆனா நமக்கு ஒரு வேலையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ எழும்பு. ஆமென். எழும்பி எழுந்து எழுந்திரு. இந்த மாதிரி வார்த்தையை நான் 3 வசனங்களை வாசித்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உளையான சேற்றில் இருந்த நமக்கு உதவிக்கரம் நீட்டப்பட்டது. ஆமென். தண்ணியில விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நீச்சல் அடிச்சு என்ன செஞ்சிடலாம், கரையேறி வந்துடலாம். ஆனா சகதி ஆழி சேரில் விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீச்சலே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க நீச்சல் அடிச்சு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆழிக்குள்ள நீங்க உள்ளே என்ன செஞ்சிருவீங்க, போயிருவீங்க. பாவத்திலிருந்து என்னால விடுபட முடியவே முடியாது. பாவம் செய்யாம என்னால இருக்கவே முடியாது. நான் பாவம் செய்யாம இருக்கணும்னு நான் என்னுடைய சுய முயற்சியில நான் பிரயாசப்பட்டேன்னா ஒரு நேரம் செய்யாம இருக்கலாம், ஆனா அடுத்த நேரம் நான் செஞ்சிருவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பாவத்திலிருந்து விடுபடவும் பாவத்தின் அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் செய்யவும் என்னால முடியாது. ஏன்னா பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்க இந்த உலகத்தில் வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாவத்திற்கான பரிகாரம் என்று சொல்லி இந்த உலகத்தில் எந்த லிஸ்டும் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா நாமே ட்ரை பண்ற மாதிரி, அந்த ஆழியில இருந்து, அந்த சகதியில இருந்து, அந்த சேற்றில் இருந்து வெளி வர்றதுக்கு நம்மளே ட்ரை பண்ற மாதிரி. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவனால வெளியே வர முடியாது. இப்போ நான் தான் இவனுக்கு கையை கொடுத்து தூக்கி ஆகணும். அதனால தான் கர்த்தர் கை கொடுத்தார். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி, அல்லேலூயா,
ஆழியில் இருந்து, உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கினார். என்னை கண்மலையின் மேல இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறார். என்னுடைய உயர்தலங்களில் நான் அமர்ந்திருக்கும்படி என் கால்களை அவர் இப்ப எப்படி மாற்றி இருக்கிறார்? மான் கால்களை போல மாற்றி இருக்கிறார். ஏன்னா நான் ஒரு மலையின் மேல் இருக்க வேண்டிய ஒரு நபர். பட்டணமா, மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமா, இந்த உலகத்திற்கு வெளிச்சமா, இந்த பூமிக்கு உப்பா நான் இருக்க வேண்டிய ஒரு நபர். அதனால என்னால எழும்ப முடியாதுன்னு தெரிஞ்சதுல என்னை எழுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. இப்ப நான் எழும்பி வந்துட்டு மறுபடி படுத்துட்டோ அல்லது உட்கார்ந்துட்டோ, என்னை பிரகாசியும், என்னை பிரகாசிக்க பண்ணும், நான் பிரகாசிக்க விரும்புகிறேன், நான் பயன்பட விரும்புகிறேன், நான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை தாருன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எழும்பு. அல்லேலூயா. நீ எழும்பு, உன்னை நான் பிரகாசிக்க வைக்கிறேன். நீ எழும்பு, உன்னை நான் உயர்த்துறேன். நீ எழும்பு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ எழும்பு அப்படின்னு சொல்லும்போது அது யாருடைய பங்கு? நம்முடைய பங்கு. நான் தான் எழும்பணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசப்பா செஞ்ச அற்புதங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அற்புதங்கள்ல அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நீங்க அந்த சம்பவத்தை, அந்த மனுஷனெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் தெரியுமா? கை கால் செயல்படாம, நடக்க முடியாம, என்ன பேரலிஸ்டிக் ப்ராப்ளம்னால கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? தூக்கிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம். அதனால வாசல் வழி அவனை கொண்டு போக முடியாம வீட்டின் மேற்கூரையை பிரித்து ஏசப்பா முன்னாடி அப்படி கட்டிலோட இறக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்கு எந்திரிச்சு நடக்க முடியுமா? அவனுக்கு எந்திரிச்சு நடக்க முடிஞ்சிருந்தா அவன் எதுக்கு 4 பேர் தூக்கிட்டு வர்ற நிலையில இருக்கான்? அல்லேலூயா. அவன் எந்திரிச்சு நடக்க முடிகிற நிலையில இருந்தா அவனுக்கு 4 பேருடைய உதவி தேவையில்லை. அவன் பல நாளா படுத்திருக்கானா, வாரமா படுத்திருக்கானா, மாதமா படுத்திருக்கானா, வருஷமா படுத்திருக்கானா நமக்கு தெரியல. ஆனா அவன் மேல பரிதாபப்பட்ட ஒரு 4 பேர் தான் இப்ப அவனை என்ன செஞ்சிருக்காங்க? தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு கை கால் செயல்படாதுன்னு தெரியுமா தெரியாதா? அவனால தன்னால எழும்ப முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் இயேசு அவனை பார்த்து அவன் மேல பரிதாபப்பட்டு ஓடி வந்து கை தூக்கி என்ன செய்யல? விடல. அல்லேலூயா. அவனுடைய முகத்தை பார்க்கும்போது அவன் முகத்தில் வடிந்த கண்ணீரோ அல்லது தன்னுடைய இயலாமையை குறித்த அந்த பரிதாபம் நிறைந்த அந்த பார்வையோ, உட்கார்ந்திருந்த இயேசுவை எழுந்திருந்து அவனுக்கு நேரா போக வச்சு அவன் கையை பிடிச்சி நீ எழுந்துரு அப்படிலாம் சொல்ல வைக்கல. அல்லது இவனுக்காக ஒரு 4 பேர் பிரயாசப்பட்டாங்களே, அவர்களுடைய விசுவாசத்திற்காக அதற்கு கனம் கொடுக்க இவர் எழுந்து அவன் கையை பிடிச்சல என்ன செய்யல? தூக்கி விடல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போன்ட்ட. அல்லேலூயா. லாஜிக் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நியாயமா? நம்மன்னா அப்படிதான் என்ன செய்வோம்? நினைப்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நீ இப்ப எழும்பு. என்ன சொல்றவர் மனிதன் அல்ல, தேவன். சொல்றவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவர் கர்த்தர். சொல்றவர் அதிகாரம் உடையவர். ஏன்னா எழும்பு, எழுந்திரு. எழும்பு என்பது ஏதோ உங்களை தடவி கொடுப்பதற்காக அல்ல, உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக அல்ல. இட் இஸ் a command. இது கட்டளை. யார்கிட்ட இருந்து வர்ற கட்டளை? உங்க சிருஷ்டிகர்ட்ட இருந்து வர்ற கட்டளை. ஆமென் சொல்லுங்க. கடந்த 2023 வரைக்கும் நீங்க எழும்ப முடியாம இருந்தது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை எழும்ப வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் ட்ரை பண்ணது தெரியும். உங்கள்கிட்ட உட்கார்ந்து பேசி உங்களை உற்சாகப்படுத்தி உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி உங்க கூட சேர்ந்து சர்ச்சுக்கு வந்து உங்களை எந்த அளவுக்குலாம் அப்படியே முன்னோக்கி செல்ல உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். எல்லாம் செஞ்சாலும் உங்களால எழும்ப முடியாம நீங்க மறுபடியும் படுத்தது யாருக்கு தெரியும்? விழுந்தது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களால முடியலைங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும்.
நீங்க உங்க சுய பலத்தால எழுந்து நிற்க முடியாத ஒரு நபர் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா இந்த வருஷம் உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னா நீங்க எழும்பித்தான் ஆகணும். ஆகவே தான் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து கட்டளையிடுகிறார், என் மகனே எழும்பு, என் மகளே எழும்பு, தூசிய உதறிட்டு எழும்பு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பு. அல்லேலூயா. எது எது எனக்கு பேரியர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதோ, தடை அப்படின்னு தெரியுதோ, அதெல்லாம் விட்டுட்டு எழும்பு. ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கையில் உங்களால் எழும்ப முடியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது இதுவரைக்கும் உங்களால் முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா இந்த வருஷம் நீங்க எழும்பணும். ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உபவாசித்து ஜெபிப்பது உங்களுக்கு கூடாத காரியமா இருக்கலாம், ஆனா இந்த வருஷம் எழும்பு, உபவாசித்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க சந்தோஷமா. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றது உங்களுக்கு முடியாததா இருக்கலாம், ஆனா எழும்பு. சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களால கூடாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை எழும்ப சொல்லுகிறார். எழும்பு, நான் உனக்கு செஞ்ச நன்மையை நீ பகிர்ந்து கொள். உன் வீட்டுக்கு வெளியில் எத்தனையோ பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது உனக்கு ஒரு மனதுருக்கம் இல்லையா? எழும்பு. கட்டளை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நினைச்சாரு, சும்மா அன்பாலாம் சொல்லலை, கட்டளை. 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தான். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டதுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டான். நான் என்ன விருப்பம் இல்லாமையே அங்கே படுத்து கிடக்கேன், குளம் கலக்கப்படும் போது ஆளாக குதிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். நானும் தவுண்டு எப்படி இல்லாமல் போகணுன்னு தான் நினச்சிக்கிறேன், முயற்சி பண்ணுறான். ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சிடறான், குதிச்சு சுகத்தை வாங்கிட்டு போயிடறான். இப்படியே 1 வாரம் 2 வாரம் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்னு எத்தனை வருஷம் போயிட்டு, 38 வருஷம் போயிட்டு அப்படின்னு அவன் கதை சொல்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், நீ எழுந்து அவன் படுக்கை எடுத்துகிட்டு போன்ற. ஹல்லேலூயா. நீ தவுண்டது எனக்கு தெரியும்பா, நீ உருண்டது எனக்கு தெரியும்பா. ஆமென். உன்னால முடியலங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு முன்னாடி ஒருத்தன் முந்திட்டாங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா கம் ஆன், ரைஸ் அப். இன்னைக்கு நீ எழும்பு. உன் இயலாமை எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீ சொல்ற சாக்கு போக்குக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். நீ சொல்றது உனக்கு நியாயமான காரியம்தான், உன்னால முடியலங்கிறது நியாயமான காரியம். இந்த குளத்தில் இருக்கிற விதிமுறைக்கு உன்னால என்ன செய்ய முடியல, ஓகே ஆக முடியல, அதன்படி உன்னால செயல்பட முடியல. உன்ட அதற்கான செயல்பாடு இல்லை, செயல்திறன் இல்லை, உன்ட அந்த எபிலிட்டி இல்லை, நீ அப்படி கேப்பபிளா இல்லை, உனக்கு அந்த திறமை இல்லை, உனக்கு அந்த பலன் இல்லை, உன் சரீரத்தில் அப்படி ஒரு திராணி உனக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்றேன், நீ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. இயலாமை முடியாம இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா ஒரு நாள் என்ன செய்யாது, கதை நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே வளர விரும்புகிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய விரும்புகிற தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக காத்திருக்க விருப்பம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் விருப்பம் இருக்குன்னு எத்தனை வருஷம் சொல்லிட்டே இருக்க போறோம்? அல்லேலூயா. அந்த விருப்பத்தை செயல்படுத்துகிற ஆண்டு இது. ஆமென். எழும்பி ஆண்டவருடைய பிரகாசத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிற வருடம் இது. நீங்க மற்றவர்களுக்கு வெளிச்சமா மாறப்போகிற காலம் இது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க் 3:3 சூப்பர் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமென். ஒரு மனுஷன் தேவாலயத்தில் இருந்து அவனுடைய கை எப்படி இருந்தது, ஒரு கை நல்லா இருந்துச்சு, ஒரு கை சூம்பி இருந்தது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நடுவே நில்லுன்ற. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவனுக்கு எந்திரிச்சுன்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், அது கூச்சமாக தான் இருக்கும், தயக்கமாக தான் இருக்கும், வெக்கமாக தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு ஒரு கை நல்லா இருக்கு, ஆனால் ஒரு கை சரியில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றா, நீ எழுந்து நில்லு, நடுவில் வந்து நில்லுன்ற. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க எழும்புறதுக்கு தயங்கவே கூடாது, நீங்க எழும்புறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களை போல நான் இல்லை, தெரியும். உனக்கு ஒரு கை சரியில்லைன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன் கையை நீ மறைக்கிறதுக்கு நீ ஷாலை போட்டுட்டு வந்திருக்க தெரியும். அல்லேலூயா. உன் கையை பார்த்தா இன்னொரு கைக்கு அது இணையா இல்லாததுனால அது அசிங்கமா இருக்கு, அது அவருக்கு தெரியும். ஒரு கை உனக்கு செயல்படாது என்பது அவருக்கு தெரியும். ஆனா எழுந்து நடுவே நில்.
அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் எழும்புறதுக்கு உங்களுடைய பின்னணியங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காரணமா சொல்லக்கூடாது. நீங்கள் யாருங்கிறத ஒரு காரணமாக என்ன செய்யக்கூடாது, உங்கள் நிலைமையை ஒரு காரணமாக என்ன செய்யக்கூடாது, உங்கள் சூழ்நிலையை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் இயலாமையை ஒரு காரணமாக என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சிருஷ்டிகர் தான் உங்களை பார்த்து சொல்றார், உருவாக்குகிறவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், அற்புதர் தான் உங்களை பார்த்து சொல்றார், இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் உங்களை பார்த்து சொல்றார். எழுந்திரு, நடுவே நில்லு. எல்லாரும் உன்னை பார்க்குற மாதிரி நடுவில் நில்லு. அல்லேலூயா. ஏன்னா இதற்கு முன்பு நீ கூனி குறுகி போயிருந்த ஒரு நபர், இன்னையிலிருந்து உன் தலையை நான் நிமிர பண்ண போறேன். நீ எழும்பு. நீ எழும்பாத வரைக்கும் உன் தலை நிமிராது. நீ எழும்பாத வரைக்கும் உன் வெக்கம் உன்னை விட்டு போகாது. நீ எழும்பாத வரைக்கும் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. நீ எழும்பாத வரைக்கும் உன் சரீர குறைபாடு உன்னை விட்டு போகாது. நீ எழும்பாத வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்காது. நீ எழுந்து நடுவே நில். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடுவே அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் நீ எழுந்து எங்க ஒரு ஓரமா நில்லுப்பா அப்படி சொல்லிருக்கலாம்ல. உனக்கு பிடிச்ச இடத்துல நில்லுப்பா, உனக்கு முடிஞ்சா எந்திரிச்சு நில்லுப்பா, இப்படிலாம் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அப்படிலாம் சொல்லலை. ஆமென் சொல்லுங்க. எங்கே தான் நிற்க சொல்கிறாரு, நடுவே. இனி நீ ஒதுங்கி இருக்கிற காலம் அல்ல. ஆமென். 4 பேருக்கு பின்னாடி மறைந்திருக்கும் நாட்கள் அல்ல. இது வெளியில் கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துகிற காலம். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. அல்லேலூயா. நீங்கள் 4 பேரோட நிற்பதற்கு நான் தகுதி இல்லாத ஆளு, திராணி இல்லாத ஆளுன்னு சொல்லுகிற காலம் அல்ல. உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறதே கர்த்தர் தான். உங்களை நடுவில் கொண்டு வந்து நிறுத்துறதே தேவன் தான். இனி நீங்க பின்தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி ஒரு ஓரமா இருக்க வேண்டிய ஒரு ஆள் இல்லை. யாருக்கும் தெரியாம நீங்க மறைந்தே இருக்க வேண்டும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில என்னால எப்படி எல்லாரோடு தெரியும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. குடும்பத்தில் ஒதுங்கி இருக்கீங்களா? உறவுகளுக்கு மத்தியில் விலகி இருக்கீங்களா? வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் போல உங்களால் இருக்க முடியலையா? திருச்சபைக்கு வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் இருக்கீங்களா? உங்களை தான் பார்த்து கர்த்தர் சொல்றார், எழும்பு, நடுவே நில்லு. அல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்கணும்னா கர்த்தர் சொல்கிற கட்டளையை கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஆண்டவர் சொன்னால் எந்திரிச்சிடணும். எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, இதெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, சமாளிக்க, அப்படிலாம் இல்லை. எழுந்துருன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு என்ன செஞ்சிடணும், எழுந்துடணும். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்கியூஸ்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் நடுவில் நிற்கும் போது உங்களுக்கு தயக்கம் இருக்கலாம், வெக்கம் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் தூர வச்சிருங்க. அடுத்தது நீங்கள் நடுவில் நிற்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்கள தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை எலும்ப சொல்கிறாருன்னா மனுஷங்களை பார்க்காதீங்க. மற்றவங்களை பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? இந்த இடத்துல அது ஒரு ஓய்வு நாள். அதனால ஏசப்பா இந்த அற்புதத்தை செஞ்சால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுவான். மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் எப்படி குணமாக்கலாமா? அவன் ஒரு நல்லது நடக்க ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் சூம்புன கையோடு இருந்தானே, இன்னைக்கு அவனுக்கு நல்ல கையாக மாறிட்டேன்னு கொண்டாடி என்ன செஞ்சுருக்கணும், சாக்லேட் கொடுத்து என்ஜாய் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அங்கே கண்டம்னேஷன் பண்ணுறதுக்கு தான் என்ன இருக்குது, ஆட்களுடைய கூட்டம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. உலகம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒதுங்கி நின்னீங்கன்னா உங்கள் மேலே பரிதாபப்படுவான். நீங்கள் ஓரமாக நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஓடி ஓடி வந்து பேசுவான். ஆனால் நீங்கள் நடுவில் வந்துட்டீங்கன்னா உங்களை தள்ளி நின்று தான் பார்ப்பான். அல்லேலூயா. நீங்கள் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கிட்ட வந்து நிற்க மாட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கமெண்ட் பண்ணுவான். அது சரியில்லை, இது சரியில்லை, இது அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இதை இப்படி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, யார் இப்படி செய்ய சொன்னா, இதை இப்படி ஒருத்தர் இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லையே, ஓய்வு நாள் இதை செய்கிறது நியாயமா, கட்டளையை மீறலாமா, பிரமாணம் முக்கியம் அல்லவா, இப்படி சொல்கிற கூட்டம் அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை பார்க்காத, எலும்பு. அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவன் உன்னை குறித்து என்ன கமெண்ட் பண்ணுவான்னு நினைச்சியாத, நீ பார்க்காத. அல்லேலூயா. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் எழும்பாமல் இருந்துடாதீங்க. அல்லேலூயா. இப்படி எதிரடையான விமர்சனங்கள் இருக்கும், அல்லது தவறுதலாக உங்களை புரிந்து கொள்ளத்தக்க காரியங்களெல்லாம் பரப்புவாங்க. இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எழும்பு. அல்லேலூயா. நீங்கள் எழும்பி நீங்கள் செயல்பட, நீங்கள் ஆண்டவர் உங்களை கூப்பிடும்போது சூழ்நிலையை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு நாளும் உங்களால் நினைச்ச முடியாது. சொல்லுங்க.
எழும்பவே முடியாதுங்க. ஏன்னா இந்த உலகம் உங்களை எழும்பவே விடாது. அல்லேலூயா. ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை எழும்ப விடவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான், நீ எழும்பு உன்னை நான் பிரகாசிக்க வைக்கிறேன்றார், நீ எழும்பு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்றார், நீ எழும்பு நான் உன்னை உயர்த்துறேன்றார், நீ எழும்பு உன்னை நான் குணமாக்குறேன்றார், நீ எழும்பு உன் எல்லையை நான் விரிவாக்குறேன்றார். அல்லேலூயா. நீ எழும்பு உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்றாரு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும், எழும்பணும். அல்லேலூயா. எழும்புறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அக்கினிய வானத்திலிருந்து இறக்கின எலியாவுக்கு சோர்வு ஒரு தடை. அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்தவன ஸ்டாப் பண்ணிட்டான். போதும், நான் இனி எரிந்து பிரகாசிக்க விரும்பலை, எழுப்புதலுக்கு இனிமே நான் ஒரு கருவியாக பயன்பட விரும்பலை, இஸ்ரவேலை உங்கள் பக்கத்தில் திருப்பி அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்றதுக்கு நான் விரும்பலை, போதுங்கிற ஊழியத்தை என்ன செஞ்சாச்சு. அல்லேலூயா. மகத்துவமான சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனா மாறியாச்சு. இனிமே நான் எங்கே வர விரும்புகிறேன், பரலோகத்துக்கு வர விரும்புகிறேன்றான். அல்லேலூயா. அதுவும் நானா வரக்கூடாது, நீங்களா என்னை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அவர்கிட்ட வேற என்ன செய்யறான், ரெக்வெஸ்ட் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனை பார்த்து சொல்ல, எழுந்துரு, இங்கே உனக்கு என்ன வேலை. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணம். சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்களால் எழும்பவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. யாரும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்கூட, ஒரு நாளும் உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கூட, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சோர்வை மாறி உங்களை உட்கார வைக்கிற ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. இந்த மூட்டையாக தூக்கி உங்கள் மேலே வச்சா நீங்கள் எந்திக்க முடியாமல் அமுங்கிடுவீங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அமுக்கிறதுல முதல் இடத்தை பிடிப்பது எதுதான், சோர்வு தான். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர் யாரு, கர்த்தர். நீங்கள் நடந்து வரும்போது கடலுக்குள்ள அமிழ்ந்து போனாலும் என்னை ரட்சியன்னு கூப்பிட்டு உங்களை கையை பிடித்து தூக்குறதுக்கு அவர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எழுந்துரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொன்ன உடனே கொடுத்ததை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சா இரவு பகல் 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம தொடர்ந்து நடக்கத்தக்க பலனை கொடுக்க வல்லவர் இந்த தேவன். ஆனால் நீங்கள் எழும்புனாதான் இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் தூசியை உதறன்னு இருக்கு, தூங்குகிற நீ விழித்துன்னு இருக்கு, உன் வல்லமையை தரித்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய வேலை, நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, செய்யவே மாட்டார். சரீரம் எப்பவுமே நமக்கு ஒரு தடை தான். ஆவி உற்சாகமாக இருக்கும், ஆனால் மாம்சம் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், பலவீனமாக தான் இருக்கும். 4 மணிக்கு எந்திக்கணும்னா உங்கள் சரீரம் ஓகே சொல்லுமா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும். மணி எத்தனை தான் ஆகுது, 4 தான் ஆகுது. 5 மணிக்கு என்ன செய்யலாம், எந்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் படுத்தீங்கன்னா, வழக்கமாக 6 மணிக்கு எந்திக்கிற ஆளாக இருந்தால் கூட, ஆனால் 4 மணிக்கு எந்திக்கணும்னு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு 7 மணிக்கு தான் எந்திப்போம். அதனால் இந்த சரீரம் எப்பவுமே நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது. அப்போ இந்த சரீரத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும், டிசிப்ளின் பண்ணணும். ஹல்லேலூயா. சரீரத்தை நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரமே தூங்கி சீக்கிரமே எந்திக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் தான் என்ன செய்யணும், உங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் மகனே அப்படின்னு பேசி உங்களை எழுப்புவார். யாரோ ஒருத்தர் தட்டி விட்ட மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். அந்த குறித்த ஜாமத்திற்கு முன்பதாகவே உங்கள் கண்ணெல்லாம் என்ன செய்யும், முழிச்சிரும். ஆச்சரியமாக இருக்கும். அலாரம் வச்சோம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாச்சு, எந்திரிச்சாச்சு, பிரைஸ் காட். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வளர வளர அலாரம் அடித்தாலும் காதில் என்ன செய்யாது, கேட்காது. அது ஒரு பெரிய கிருபை தெரியுமா. லைட் இல்லாமல் நம்மளால் நடக்கவே முடியாது. ஆனால் லைட்டே போடாமல் அலாரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை என்ன செய்ய முடியும், ஆஃப் பண்ண முடியும். பார்த்தீங்களா? அந்த ஆஃப் பண்ணுங்கிற உணர்வே இல்லாமல் தூங்கிட்டு யார் இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணா, இதில் ஃபைட் வேற. அதனால உங்கள் சரீரம் எப்பவும் நீங்கள் எழும்புறதுக்கு எப்படி இருக்கும், தடையாக தான் இருக்கும். அந்த தடையை நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கும். இயற்கையாகவே சிலர் வயது மூப்பி நிமித்தம் நம்ம எப்படி இருப்போம், பலவீனமாக இருப்போம். பை நேச்சர் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஆன்வர்ட்ஸ் சம்படி இஸ் வீக் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் ஆட்கள் எப்படி தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக என்ன செய்ய மாட்டாங்க,
இருக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டுடலாமா? ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமா விளங்கும். ஆமென் சொல்லுங்க. 80 வயது மோசே தான் பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீனாய் மலையில ஏறி வா, விடியற் காலமே வா. ஹல்லேலூயா. வேக் அப் அப்படி சொல்லல, ஸ்டாண்ட் இன் மை பிளேஸ். ஏழு இந்த மானிடி அங்க வந்து நிக்கணும்பா. விடியற் காலம் நீ எங்க நிக்கணும்? கண்மலையில நான் உனக்கு ஆயத்தம் பண்ண இடத்துல வந்து நிக்கணும். அப்ப அங்க வந்து நிக்கணும்னா ஒரு 3500 அடி உயரத்தை அன்னைக்கு லைட் இல்லாம வெறும் காலில் ஆமென் நடந்து நடந்து, பாதை கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா சுற்றுலாத்தலமா அது இருக்கு. சீனாய் மலையில ஒரு கொஞ்ச தூரம் ஏறுறதுக்கான வசதிகள் படிகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா மோசே ஏறின நேரம் என்ன கிடையாது? படிலாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ அவன் எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டிருந்தால் 80+ இயர்ஸில் அவன் அந்த அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கர்த்தர் குறித்த இடத்துல ஆண்டவர் சொன்ன நேரத்தில் அவன் இருந்திருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. அதனால வயசு எனக்கு தடன்னு யாரும் சொல்லக்கூடாது. பலவீனம் எனக்கு ஒரு தடன் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்னால் இனிமே இந்த வயசுக்கு மேலே முழங்கால் போட முடியாதுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரமாவது உங்க முழங்கால் முடங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எம்எல் ஜெபசிங் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள தூரம் எவ்வளவு தூரம் தெரியுமா? நீங்க முழங்கால் போடுற தூரம்ன்ற. ஹல்லேலூயா. நீங்க முழங்கால் போட்டா தேவன் உங்களுக்கு அருகில், நீங்கள் தேவனுக்கு அருகில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சரீரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சரீரத்தில் வருகிற தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. சிலருக்கு வாழ்க்கையில நிறைய தடை இருக்கு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், ஆமென் சொல்லுங்க பாங்க, சமாளிக்க முடியாத காரியங்கள், பதில் சொல்ல முடியாத காரியங்கள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவனோ பிள்ளைகளோ இருப்பதினால் உண்டாகும் பிரச்சனைகள், சொந்தத்தில் யாரும் இயேசுவை அறியாததினால வருகிற போராட்டங்கள். ஹல்லேலூயா. வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, படிப்பு சரியில்லை, அல்லது வருமானம் சரியில்லை, இப்படிலாம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நினைச்சுது இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கணவனார் அவர் சரியில்லாத ஒரு ஆளா இருப்பார், அல்லது கணவன் இல்லாமல் இருக்கலாம், இல்ல லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலாமா? நோ. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. வாழ்க்கையில் எவ்வளோ பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும், உங்களை நீங்கள் எழும்புனா உங்களை பிரகாசிக்க செய்வதற்கு இந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாய் தகப்பன் இல்லாத ஒரு எஸ்தரை பார்க்குறோம், ராஜாத்தியாக மாற்றிட்டாரான். அப்போ வாழ்க்கையில் அவளுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. ஆமென். வேலையில் பிரச்சனையை பார்த்த மொர்தெகாயை பார்க்குறோம், டேனியலை பார்க்குறோம். ஆனால் இவங்களாம் பாருங்க, அவங்க ஜெபத்திற்கு எழும்பினார்கள், உபவாசத்திற்கு எழும்பினார்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்கு எழும்பினார்கள். அந்த தேவனுக்காக வைராக்கியம் காண்பதற்கான சூழ்நிலை இல்லைன்னாலும் அங்கேயும் நாங்கள் ஆண்டவருக்காக தான் வாழ்வோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கர்த்தர் அவங்கள ஷைன் பண்ண வைத்தார். கர்த்தர் அவங்கள பிரகாசிக்க செய்ய வைத்தார். ஆவிக்குரிய தடைகள். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, ஆமென், சரீரத்தில் உள்ள பிரச்சனை, இதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ என்ன தடை? ஆவிக்குரிய ஆராதனைனாலே ஒரு பார்வோனின் ஆவி வந்துடும். அல்லேலூயா. ஆராதிக்கணும் அப்படின்னாலே என்ன ஆவி வந்துடும்? பார்வோனின் ஆவி. ஆராதிக்க என்ன செய்யும்? தடை பண்ணும். யாத்திராகமத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 9:28 கல்மலையை பார்த்தோன்னு சொல்கிறான், இனி தடை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆராதிக்க என் ஜனங்களை போக விடுனா போக விட மாட்டேன்னா, இப்போ விடுறேன் அப்போ விடுறேன் அப்படின்னா, இது நடக்கட்டும் விடுறேன், அது நடக்கட்டும் விடுறேன். இப்போ கடைசியில் சொல்கிறான், ஓகே இனிமே தடை கிடையாதுன்னா விட்டானா? விடலை. 10 வாதைகளை பார்த்து தலைப்பிள்ளையை பலி கொடுக்குற வரைக்கும் அவன் ஆராதனைக்கு இந்த இஸ்ரவேலரை மனப்பூர்வமாக நெஞ்சில அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் அனுப்பப்பட்ட ஜனங்களையும் துரத்திட்டு தான் இருந்தான். தொடருவேன், பிடிப்பேன். அப்போ என்னைக்கும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும், ஆலயத்துக்கு வரணும், பலி செலுத்தணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கும்? ஒரு பார்வோனின் ஆவி தடையாக தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சிலர்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க, இது நடந்ததுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வரேன்பாங்க. அதுக்கு அப்புறமா என்ன செய்ய மாட்டான். அற்புதம் நடந்திருக்கும், ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கும், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது,
நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களே வாரண்டு, அவங்க வரணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு என்னது தடை? காரணம் பார்வோனின் ஆவி. இந்த மாதிரி தடை தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது. என்னால் துதிக்கவே முடியலை, என்னால் வாயை திறந்து தோத்திரம் பண்ணவே முடியலை, என்னால் கையை உயர்த்தி ஆராதிக்கவே முடியலை, என்னால் பாட்டு பாடவே முடியலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2:15-16 பார்த்தீங்கன்னா, யூதர்கள் இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை தடுக்கிறாங்க. எதுக்கு? நீ புறஜாதிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சமுதாய ரீதியாக தடை. இங்கே வேணா பிரசங்கம் பண்ணு, இங்கே வேணா சுவிசேஷம் சொல்லு, இங்கே வேணா கூட்டம் நடத்து, ஆனால் அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்திற்கு ஊழியத்துக்கு போனால் என்ன வந்துடுது, இந்த எல்லைக்குள்ளே நாங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா இது எங்களுடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது, இது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காகவே சொந்தம். அதனால் இங்கே வேறு யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விடவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே நிறைய பேருடைய மனதிற்குள்ளே தவறான எண்ணம் என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நினச்சிருக்காங்க. அதனால அவங்க இன்னொரு இடத்துல போய் ஊழியம் செய்யும் போது அவங்கள ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட தடைகள் என்ன செய்யும், இருக்கும். அதனால நீங்கள் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கலாமா, டிராக்ட் கொடுக்க போகாமல் இருக்கலாமா, பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கலாமா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அங்கே அந்த தடை இருக்கு பார்த்த, அங்கே போன இந்த எதிர்ப்பு வந்துட்டு, இங்கே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு, அதனால நான் என்ன செய்யலை, போகலை, நான் நிறுத்திட்டோம். இல்லை, இருக்கத்தான் செய்யும். லூக்கா 11:52 நியாயசாஸ்திரிகளே, எப்பா நீனும் உள்ளே போக மாட்டீங்க, உள்ளே போகிறோன்னு உள்ளே போக மாட்டீங்கப்பா அப்படின்னு ஏசப்பா கண்டிக்கிறார். இது பாரம்பரிய தடை. இங்கே ஏன் போகிற, இங்கே இல்லாதது அங்கே என்ன இருக்கு, அங்கெல்லாம் நீ போனால் இங்கே என்ன ஒன்று என்ன செய்ய மாட்டோம், சேர்க்க மாட்டோம். அங்கே போயிட்டு வர்றதா இருந்தால் இனிமேல் நீ இங்கே என்ன செய்யாத. அப்போ இவனும் வரமாட்டான், வர்ற ஆட்களையும் வரவிட மாட்டான். கலாத்தியர் 5:7 பார்க்குறோம், துருபதேசத்தினால தடை. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா பாட்டு பாடி ஆராய்ச்சிருப்பாங்க, நல்லா ஆண்டவரை தேடி வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஆள் இருக்காது. என்னன்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் அவங்களை என்ன செஞ்சிருப்பான், குழப்பியிருப்பான். அல்லேலூயா. உபதேசத்தின் அடிப்படையில் கோளாறு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பழைய ஆர்வம், பழைய ஈடுபாடு என்ன செய்யாது, இருக்காது. அவங்க முந்தி மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு நபர் வந்து உபதேசத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதுனால. அப்போஸ்தலர் 8:36-37 அந்த கந்தாகிய மந்திரி சொல்றார், தண்ணி இருக்கு, தடை இல்லை. அப்ப இன்னைக்கு ஞான ஸ்நானத்துக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தடை இருக்கு இந்த தடை இருக்குன்னு நிறைய பேர் தடையா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, ரட்சிக்கப்பட்டா அடுத்த ஸ்டெப் எது, ஞான ஸ்நானம் உடனே எடுத்துடணும். ரட்சிக்கப்பட்டவங்க ஞான ஸ்நானம் எடுக்காம என்ன செய்யக்கூடாது, தண்ணியில மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியது கட்டாயம். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட வேண்டுமா, தேவனோடு நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டுமா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக இந்த பூமியில் நான் வைராக்கியமாய் வாழ்வேன் என்று வெளியரங்கமா சாட்சியாய் அறிவிக்க வேண்டுமா. ஞான ஸ்நானம் உங்களுக்கு என்னதான் இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:39 அந்நிய பாஷை பேசாத அப்படின்னு பவுல் சொல்லிட்டாரு. அதனால எங்க சர்ச்சில் நாங்கள் என்ன பேச மாட்டோம், அந்நிய பாஷை பேச மாட்டோம். சர்ச்சில் என்ன பேசக்கூடாது, சர்ச் அந்நிய பாஷை பேசுகிற இடமாயா, பைபிளே சொல்லுது. அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் என்ன பேசுறது இல்லை, அந்நிய பாஷை பேசுற. அதுக்கு தடை, நமக்கு தடை இல்லை. அன்னைக்கு ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, அது வரங்கள் கிரியை செய்த சபை. ஆளுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கான், நேரம் பார்க்காம பேசிட்டு இருக்கான், அந்த சர்வீஸை ஆரம்பிச்சு ஒழுங்கா டைமுக்கு என்ன செய்ய முடியல. அதனால அந்நிய பாஷை பேசுறியா, வியாக்கியானம் பண்ற ஆள் இருந்தால் பேசு, தீர்க்க தரிசனம் சொல்றியா கரெக்டாக சொல்லிட்டு அப்படி விட்டுரு, அப்படி இல்லைன்னா பேசாத. அப்படிதான் சொன்னாரே தவிர மொத்தத்தில் சபையில் என்ன பேசக்கூடாது. அதனால ஆலயத்துக்கு வந்தா மேக்சிமம் நீங்க ஆவியில கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல விடுதலையோட வாயை திறந்து கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பாஷைகளை பேசி என்ன செய்யணும், நல்ல பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது நல்ல அந்நிய பாஷைகளில கர்த்தரை நீங்க என்ன செய்யணும், ஆராதிக்கணும். மத்தேயு 19:14 ஆண்டவர் சொல்றார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் கர்த்தர்ட்ட வர்றதுக்கு என்ன இருக்கு, நிறைய தடை இருக்கு. பெரிய தடை படிக்கணும். எப்படியாவது என் பிள்ளை படிச்சு அவன் நல்ல ஒரு மார்க் வாங்கி அவன் எப்படியாவது யாரா மாறிடணும், டாக்டரா. எல்லாருமே இப்படி ஆசைப்பட்டான். டாக்டரா மாறின்னு ஆசைப்பட்டா மிஷினரியா யார் போவா, பாஸ்டரா யார் வருவா, ஹல்லேலூயா. சோசியல் ஒர்க்லாம் யார் பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே என் பிள்ளைய கிருபையா எனக்கு தந்திருக்கீங்க, என் பிள்ளை வாழ்க்கையில் உங்க நோக்கம் என்ன செய்யணும்,
உங்கள்கிட்ட என் பிள்ளை வர்றதுக்கு அவன் படிப்பு தடையாக அணிஞ்சிக்கூடாது. அக்கா படிப்பே வேண்டான்னு சொல்ல, படிப்பு அவசியம், படிப்பு முக்கியம். ஆனால் நீங்கள் தான் அந்த காரியத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். பிள்ளை ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு செல்ஃபோன் இன்னைக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வருவதற்கு என்ன தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நம்ம தான் நீக்கணும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் எழும்புவதற்கு, கிட்ட வர்றதுக்கு, ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடத்தை நீங்கள் அடைவதற்கு இப்படி ஏதாவது பேரியர்ஸ் இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு சொல்ல, எழும்பு, நீ தான் முயற்சி பண்ணணும். நீங்கள் இதை புரிஞ்சு நான் தான் எழும்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் எழும்பிடுவீங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றான். நான் என் சரீரத்தை என்ன செய்கிறேன்? ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துகிறேன், டிசிப்ளின் பண்ணுறேன் அப்படின்றான். அப்போ நாம் முயற்சி செய்யாத வரைக்கும் எழும்புவது சாத்தியமில்லை. எழும்பாமல் பிரகாசம் இல்லை. எழும்புவோம், பிரகாசிப்போம், இதை எங்களை கர்த்தர் பூரிக்க செய்வார். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எழும்புவதற்கு எனக்கு பலன் தார். இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகள் பெருகட்டும். இன்று முதல் இவர்கள் உபயோகப்படுத்தப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பயன்படுத்தப்படுவார்களாக, உயர்த்தப்படுவார்களாக. இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. எழும்பட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.